இது விளம்பரமல்ல. பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். சிதம்பரத்தில் ராஜராஜ சோழன் கண்டெடுத்த திருமுறை கண்டெடுத்த விழா பேரணி. ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள் பங்கேற்பு. சிதம்பரத்தில் சிவனடியார்கள் கூட்டம் சார்பில் ராஜராஜ சோழன் திருமுறை கண்டெடுத்த விழாவை முன்னிட்டு ராஜராஜ சோழன் திருமேனி மற்றும் திருமுறை வீதி உலா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. திருமுறை கண்டெடுத்த விழாவை முன்னிட்டு செப்டம்பர் 20ஆம் தேதி காலை திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் கிழக்கு கோபுரத்தில் இருந்து தேரோடும் 4 வீதிகளில் ராஜராஜ சோழன் உற்சவ திருமேனியுடன் அடியார்கள் திருமுறையுடன் சென்ற திருவீதி உலா நடைபெற்றது. பின்னர் மாலை திருக்கடையூர் சிறப்பு அபிஷேக ஆராதனை முடிவிட்டு சிதம்பரத்திற்கு அடியார்கள் வருகை. சனிக்கிழமை இரவு சிதம்பரம் வருகை புரிந்தனர். பின்னர் திருமுறை கண்டெடுத்த விழாவை முன்னிட்டு செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சிதம்பரம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் ரிஷப கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பி திருமேனிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை திருமுறை ஓதுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவிற்கு நடராஜர் கோயில் வெங்கடேச தீட்சிதர் SU ஐயப்ப தீட்சிதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சென்னை சிவலோக திருமடம் தவத்திரு வாத ஊரடிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் திருமுறைகள் நடராஜர் கோயில் சந்நிதியில் வைத்து படைக்கப்பட்டு கிழக்கு கோபுர வாயிலிருந்து ராஜராஜ சோழன் திருமேனியுடன் திருமுறை திருவீதி உலா புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக விழா மண்டபத்தை சென்றடைந்தது. ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் பங்கேற்றனர். சிதம்பரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ராஜராஜ சோழன் திருமுறை கண்டெடுத்த விழா ராஜராஜ சோழன் உற்சவ திருமேனி மற்றும் திருமுறை வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. சிதம்பரத்திலிருந்து செய்தியாளர் கார்த்திக். AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.